வணக்கம் நண்பர்களே. ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் செலெக்ஷன் ப்ராசஸ் சம்மந்தமாக நிறைய மாணவர்கள் ரொம்ப நாளாகவே எழுப்பியிருந்த ஒரு சந்தேகம். இதற்கான பதிலை தான் நாம் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய மாணவர்கள் அவங்க கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் கேஸில் நான் சம்மந்தப்பட்டிருந்தா ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் எழுதுறதுல எனக்கு பிரச்சனை இருக்குமா, இல்லை ஒரு வேளை நான் எழுதி செலக்ட் ஆனேன் அப்படின்னா யூபிஎஸ்சி என்னை ஒரு வேளை செலக்ட் பண்ணாமல் போயிடுவாங்களா, இந்த கேள்வியை தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஒரு சில பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களில் யாராவது போலீஸ் கேஸில் இன்வால்வ் ஆகியிருந்தாலோ இல்லை ஒருவேளை குற்றம் நிரூபிக்கப்பட்டிருந்தாலோ இது எனக்கு பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, இதற்கான பதிலை நான் இப்போ சொல்கிறேன். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சிம்பிளாக நான் சொல்கிறேன். ரொம்ப லீகல் டேர்ம்ஸ்குள்ளே டெக்னிக்கலாக நான் போக விரும்பலை. சரி, இப்போ இந்த போலீஸ் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக புரிஞ்சுங்க. உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்கள் போகிறீங்க வரீங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம், இல்லை உங்கள் மேலே யாராவது ஒருத்தங்க குற்றம் சாட்டி இருக்கலாம், இதுக்காக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் வந்திருக்கலாம், அவங்க சிஎஸ்ஆர் இஷ்யூ பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கிரைம் அக்யூஸ் ஆகும் பொழுது, இந்த குற்றம் சாட்டப்படும் பொழுது எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் இது ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ எஃப்ஐஆரில் அந்த பேர் இருக்கணும், அதை நீங்கள் கவனிக்கணும். எஃப்ஐஆருக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஷீட் பண்ணுறது. ஸோ அந்த பிரைம ஃபேசி எவிடன்ஸ் கேதர் பண்ணி அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லீகல் ப்ராசஸ் கோர்ட்டில் போகும். அதுக்கப்புறம் குற்றம் நிரூபணம் ஆகுது அப்படின்னா அவர் ஒரு கன்விக்ட், அதாவது குற்றவாளி அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ். சரியா? சரி, இப்போ ஒருத்தருடைய பெயர் எஃப்ஐஆர்ல இருக்கு அப்படின்றதுனால மட்டுமே அவருடைய செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகாது. ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் மட்டும் கிடையாது, ஜென்ரலாக இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பேங்க் எக்ஸாம், போஸ்டல் எக்ஸாம், எஸ்எஸ்சி, ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த குற்றத்தை செஞ்சுருக்கணும், கன்விக்ட் ஆகிருக்கணும். ஓகேவா? சிம்பிளாக சொல்ல போனால் குற்றவாளியாக இருக்கணும். ஸோ அந்த கன்விக்ஷன் ஆனால்தான் பிரச்சனை. ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, அந்த கன்விக்ஷன் ஆயிருக்கணும். ஒருவேளை எஃப்ஐஆர்ல மட்டும்தான் பெயர் இருக்கு, நீங்கள் குற்றம் செய்யலை அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா விக்டிமைஸ் ஆயிருப்பாங்க, ஒரு சில பேர் மேலே ஃபால்ஸ் கேசஸ் கூட இருக்கும். அவங்க நல்லவங்களா இருப்பாங்க, அவங்க இன்னசென்ட்டாக இருப்பாங்க. ஸோ இதை புரிஞ்சுங்க, கன்விக்ட் ஆனாதான் பிரச்சனை. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது கிரைம் பண்ணியிருக்காங்களா, ஒரு ஃபாதரோ இல்லை பிரதரோ சிஸ்டரோ இல்லை யாரோ ஒருத்தங்க ஃபேமிலி மெம்பர்ஸில் ஒருத்தங்க கிரைம் பண்ணி அது ப்ரூவ் ஆகி இருந்தால் கூட, அதாவது அவங்க ஒருவேளை குற்றவாளியாக இருந்தால் கூட இது உங்களுடைய செலெக்ஷனை பாதிக்காது. உங்களுடைய ரெக்கார்டை தான் அவங்க பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ், அது இல்லாமல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க, வீட்டுக்கும் வருவாங்க. இப்போ ஐஏஎஸ் எக்ஸாமுக்கெல்லாம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். அது கொஞ்சம் எலாபரேட்டாகவே நடக்கும். ஒருவேளை வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் கன்விக்ட் ஆகிருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், உண்மையாக சொல்லிடணும், ப்ராப்பராக டிக்ளேர் பண்ணணும். உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடாது. அதாவது சம்மந்தம் இருக்கக்கூடாது இந்த சென்ஸ், அந்த குற்றத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடாது. ஸோ இதில் உங்களுக்கு கிளீன் ரெக்கார்டு இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. புரியுதா? இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், ஒருவேளை எஃப்ஐஆரில் உங்கள் பெயர் இருக்குன்னு வைங்க. எஃப்ஐஆரில் பெயர் இருக்கு, ஆனால் நீங்கள் குற்றம் செய்யலை, நீங்கள் இன்னசென்ட் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முன்கூட்டியே நீங்கள் லீகல் ப்ராசஸ் மூலமாக நீங்கள் இனிஷியேட் பண்ணி அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஸோ இதை நீதிமன்றம் மூலமாக பண்ணணும். நீங்கள் ஒரு அட்வொகேட் அப்ரோச் பண்ணிங்கன்னா அந்த ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஒருவேளை உங்கள் பேர் எஃப்ஐஆரில் இருக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் மாட்டிக்கிட்டீங்க, ஆனால் நீங்கள் தப்பு பண்ணலை, இன்னசென்ட் அப்படின்னா முன்கூட்டியே இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டா கூட எஃப்ஐஆரில் உங்கள் பெயர் இருந்தால் நீங்கள் அதை டிக்ளேர் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸில் நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். உதாரணத்துக்கு ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனில் நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் சொல்லணும். அப்போது ஒருவேளை நீங்கள் ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில் வந்துட்டா கூட அந்த நேரத்தில் வித்ஹோல்டு பண்ணுவாங்க, அதை வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால் முன்கூட்டியே நீங்கள் தப்பு செய்யலை அப்படின்னா ஒரு அட்வொகேட்டை அப்ரோச் பண்ணி எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நிலவரம். அதனால் இதை நினச்செல்லாம் பயப்பட வேணாம். நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கத்துவாங்க,
நான் ஒரு வாட்டி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துட்டேன் சார், எனக்கு பயமாக இருக்குது. எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் போலீஸ் வந்தாங்க, பயமாக இருக்குது, பிளாக் மார்க் பண்ணிவிடுவாங்களோ, எங்கள் வீட்டை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்பாங்களோ, பயமாக இருக்குன்னு கத்துவாங்க. அதனால் இதெல்லாம் யோசிச்சு பயப்படக்கூடாது. நீங்கள் தப்பு பண்ணலை அப்படின்னா யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொன்னது போல் ஒருவேளை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது க்ரைமில் ஈடுபட்டிருந்தா கூட அதை வந்து ப்ராப்பராக டிக்ளேர் பண்ணிடணும், லீகலாக சொல்லிடணும். டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. அதே போல் எஃப்ஐஆரில் ஒருவேளை பேர் இருக்குது, நீங்கள் இன்னசென்ட்னா அதை முன்கூட்டியே குவாஷ் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளை நீங்கள் ஈடுபட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். லாஸ்ட் மினிட்ல ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். அதனால் இதை நினச்சி நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி.